வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து ஃபயர் அலாரம் சின்னதாக மினியாக செட் பண்ணுறது எப்படி குறைஞ்ச செலவுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நமக்கு தேவை இது வந்து பஸ்ஸர்னு சொல்லுவாங்க இது பேர். அதாவது அந்த ஒரு சவுண்டு கொடுக்கும் இது. ரெண்டாவது பார்த்தோம்னா பழைய டீப்பைட்டில் இருக்கிற ஷார்ட்ரு, இதுதான் ஷார்ட்ரு. அந்த ஷார்ட்ருலேருந்து அந்த லைட்டை மட்டும் நம்ம கைட்டு வைக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 9 வோல்ட் பேட்ரி, அதுக்கான கனெக்டிங் பின்னு எப்படி இப்போ லைன் தந்து இது ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இது லைன் போடுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இது பார்த்தோம்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து பொருத்திக்க வேண்டியதான். நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். லாக் ஆன பிறகு இந்த ரெண்டு கருப்பு வயரும் ப்ரெஸ்ஸில் ஒரு லைனு பேட்டரியில் ஒரு லைனு இணைச்சிக்க வேண்டியது. நம்ம இந்த ரெண்டு லைனுமே இந்த முனையை இதில் இணைச்சிக்க வேண்டியதான். அப்படின்னா நம்ம வந்து சால்டிங் பண்ணிக்கலாம். சால்டிங் இருந்ததுன்னா சால்டிங் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம அதே மாதிரி இந்த முனையும் நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு முனையும் சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெஸ்டிங் பார்த்துருவோம். 9 வோல்ட் பேட்ரி, அதனுடைய கனெக்டிங் பின்னு, ப்ரெஷரு, இந்த பழைய டீப்லைட்டில் வரும் ஷார்ட்ரு. அதாவது ஷார்ட்ருன்னா அது வந்து பழைய சோக்கில் மினுக்கு மினுக்கு அடித்து எரியும். அதனுடைய பல்பு தான் இது. இது பார்த்தோன்னா அதனுடைய பல்பு ஒரு பிஎஃப் போட்டிருப்பாங்க. இப்போ இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை நம்ம நெருப்பு காட்ட போகிறோம். எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் பார்க்கலாம். இப்போ